பேபி சீரீஸ் பார்ட் 1. இன்றைக்கி என் பையனோட டைப்பர் பேக்கை தான் பார்க்க போகிறோம். இது டைப்பர் பேக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது ஒரு நார்மல் டபுள் சைட் பேக்குன்னு சொல்லலாம். இந்த பேக்கில் நிறைய ஜிப்ஸ் அண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் ஏன் பர்டிகுலராக இந்த பேக்கை வாங்கினேன் அப்படின்னா, இது என்னோடய ஃப்யூச்சர் பர்சனல் யூஸுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால வாங்கினேன். இது டைப்பர் டிஸ்போசபிள் கவரை கேரி பண்ணுறேன். இது எனக்கு ட்ராவல் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சைஸ் அம்ப்ரெல்லா. ஏன்னா இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு மழை பெய்யுமா இல்லை வெயில் அடிக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக எப்போவுமே ஒரு அம்ப்ரெல்லாவை கேரி பண்ணுறது உண்டு. அடுத்து வெட் வைப்ஸ். நான் மதர்ஸ் பேஷோட வெட் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இது ஒரு ப்ரமோஷனல் வீடியோலாம் கிடையாது, சூப்பராகவே இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அடுத்து வாஷ் கிளாத். சாஃப்டான மெட்டீரியலில் வாங்கிக்கோங்க. அவனோட ஸ்வெட்டர் ஒரு செட், அப்புறம் 2 செட்ஸ் ஆஃப் சாக்ஸ். அதில் ஒன்று ஆல்ரெடி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணது, இன்னொன்று புதுசாக ஒரு செட் வச்சுருக்கேன். இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி சீசனில் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைப்பர் சேஞ்சிங் ஷீட். அது கூடயே நான் ஃபீடிங் பாட்டிலையும் கேரி பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃபீடிங் பாட்டில் எப்போவுமே பேக்குள்ளே இருக்காது. இந்த வீடியோக்காக டைப்பர் பேக்கில் நான் ஃபீடிங் பாட்டில் வச்சுருக்கேனே தவிர்த்து, ஃபீடிங் பாட்டில் அப்புறம் ஸ்பூன் ஃபுட் இதெல்லாம் தவிர்த்து மீதி எல்லாமே ஸ்டாண்டர்டாகவே பேக்கில் நான் மெயின்டைன் பண்ணுறது உண்டு. ரொம்ப முக்கியமானது அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். இதையும் நான் கேரி பண்ணுறேன். எப்போவுமே இந்த பேக்கில் அவங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இந்த மெடிக்கல்ஸ் ரெக்கார்டோட சேர்த்து அவங்களோட 2 பிப்ஸ். ஏன்னா ட்ராவல் பண்ணுற டைம் அவங்களுக்கு ஃபுட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் எந்த ஒரு ஃபேன்சியான பிப்ஸையும் நான் கேரி பண்ணல. ஏன்னா நான் இதை தான் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டைப்பர்ஸ். ஆக்சுவலாக என் பையனுக்கு நான் டைப்பர்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஹீ இஸ் அ டைப்பர் ஃப்ரீ பேபி. வெளியில் போனால் மட்டும்தான் டைப்பர்ஸ். அதனால நான் டைப்பர்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஃப்ளாஸ்க், ஹாட் வாட்டர் ஃப்ளாஸ்க். இந்த ஃப்ளாஸ்க் ஒரு 750 ml ஃப்ளாஸ்க்கு. அப்புறம் 2 மஸ்லின் கிளாத்தோடு சேர்த்து அவங்களோட 2 செட்டு ட்ரெஸ்ஸு நான் வச்சுருப்பேன். அந்தந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 செட்டு ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுருப்பேன். ஒன்ஸ் இந்த ட்ரெஸ்ஸில் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வாஷ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி 2 செட்டு நான் பேக்கில் போட்டு வச்சுருப்பேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் பையன் டைப்பர் போட மாட்டாங்க வீட்டில். புதுசாக வெளியில் போகும்போது போடுறதுனால நான் அந்த ரேஷ் க்ரீமையும் யூஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு அந்த டைப்பர்ஸை போடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் சைடில் சானிடைசர் வச்சுருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் கேரி பண்ணுங்கள். ஸ்மால் ஹேண்ட் சைஸ் டவல் எடுத்து வச்சுருக்கேன். என் கை துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால எடுத்து வச்சுருக்கேன். என் பேக்கில் எந்த ஒரு ஃபேன்சியான ஒரு ஐட்டமையும் நான் வச்சிடலன்னு நினைக்கிறேன். எல்லாமே தேவைப்படுற விஷயம் தான் வச்சுருக்கேன். எங்கேயாவது கிளம்புறதுக்கு முன்னாடி அவனுக்கு பிடிக்கிற 2 டாய்ஸ் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.